நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக போவார்கள் என்று சொன்னதும் அவர்கள் எப்படி பயப்படவில்லை? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி விசஸ் நீங்கள். நேற்றைய கேள்விக்கான பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோர் உஹத் மலையில் ஏறியபோது மலை நடுங்கத் தொடங்கியது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைக்கு கூறினார்கள், அமைதியாக இரு உஹதே, உன்மேல் ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் 2 ஷஹீதுகளும் உள்ளனர். புகாரி 3675. உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இருவரும் ஷஹீதாக போவார்கள் என்ற நபியின் முன்னறிவிப்பு. ஆனா அவர்கள் பயப்படவில்லையே. ஏனெனில் அவர்களின் மனதில் ஷஹாதத் என்பது மரணமல்ல, அல்லாஹுவை சந்திக்கும் பெருமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால் அவர்கள் இதை அல்லாஹுவின் தேர்வு, ஒரு மரியாதை, ஒரு உயர்ந்த பதவி என்று பார்த்தார்கள். அதனால்தான் முன்னறிவிப்பு இருந்தும் அவர்களின் ஈமான் ஒரு நொடி கூட குலையவில்லை. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற உறுதியான இதயங்களை கொண்ட உண்மையான ஈமானை அல்லாஹ் நமக்கும் வழங்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருந்த அவர்களின் நம்பிக்கை, ஒப்படைப்பு, தைரியம் ஒரு துளி கூட நம் இதயத்திலும் பதியட்டும். இறுதி வரை நம்மையும் ஈமானில் நிலைநிறுத்தி ஸ்ரத்தையுடன் வாழ வைத்திட அல்லாஹ் உதவி செய்யட்டும். ஆமீன்.